ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சாப்பாடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோயா கறி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் சோயாவுக்கு 3 கப் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கட்டும். கொதித்ததும் இதை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு பச்சை தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் சோயாங்கிறதுனால நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் மசாலாவோட காரம் உப்பு எல்லாம் நல்லா ஏறி இருக்கும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சோம்பு பொரியட்டும். 3 காஞ்ச மிளகாய், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 5 பூண்டு பல் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி 2 சேர்த்துட்டு 2 தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி இது மாதிரி கொதிக்கட்டும். கொதித்ததும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஏற்கனவே பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்க சோயாவை இதில் சேர்த்துட்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சோயா கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஊர் சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.